முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தஞ்சாவூரில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியில் தாஜ்மஹால் உள்ளிட்ட தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள உலக அதிசயங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கிணங்க தஞ்சையில் 178வது அரசு பொருட்காட்சி கடந்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கும் வகையில் வருவாய்த்துறை, காவல்துறை, வேளாண்மைத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் துறை, இந்து அறநிலையத்துறை போன்ற அரசு துறை அரங்குகள் கண்ணை கவரும் வகையில் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழும் வகையில் டிராகன் கோஸ்டர், ராட்சச ராட்டினம், கிராஸ் வீல் மின்சார ரயில், படகு சவாரி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆண்டு புதிதாக தாஜ்மஹால், பாரிஸ் டவர், எகிப்து பிரமிடு போன்ற உலக 7 அதிசயங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருப்பது பொருட்காட்சியின் சிறப்பம்சமாகும். மேலும் பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா கலையரங்கில் ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அரசு பொருட்காட்சியை இதுவரை 35,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். நான் மாதாக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் அரசு பொருட்காட்சிக்கு வந்திருக்கேன். இங்கே இந்து சமண அறநிலையத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுற்றுலாத்துறை, இந்த மாதிரி நிறைய துறையெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. ஷாப்பிங் பண்ணால் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பெரிய பெரிய பலூன்ஸ், அப்புறம் இது வாட்டர் பெட்லாம் கூட இருக்குது. வந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். இதை அமைச்சு தந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. விஞ்ஞான ரீதியாகவும் நிறையா இருந்துச்சு. சயின்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வருஷம் வருஷம் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் அதே சமயத்தில் அறிவுபூர்வமாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.